அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வினோத் குணசேகரன், குழந்தைகளுக்கான இரத்த நோய் மற்றும் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவர், காவேரி மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை, அதாவது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்ற ஒரு சிகிச்சை முறையை பற்றி சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்க போகிறேன். எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை அப்படின்னா என்ன? ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இப்போ வியாதி அடைந்த போன் மேரோ எலும்பு மஜ்ஜையை நம்ம செயலிழக்க செஞ்சுட்டு அழிச்சிட்டு ஒரு டோனர்லேருந்து, ஒரு ஹெல்த்தி டோனர்கிட்டருந்து போன் மேரோ ஸ்டெம் செல்ஸை எடுத்து பேஷண்ட் உடம்புல செலுத்தி அதை திரும்பவும் செயல்பட வைப்பது தான் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன். இப்படி பண்ணும்போது அந்த டிசீஸ்டு போன் மேரோவை வந்து நம்ம ஹெல்த்தி போன் மேரோவாக மாற்றுறோம். ஸோ அட்வான்ஸ்ட் கேன்சர்ஸ், ஸோ நம்ம கீமோதெரப்பி மூலம் சரி பண்ண முடியாத பிளட் கேன்சர் மற்றும் ஜெனட்டிக்காக மரபணு ரீதியாக எலும்பு மஜ்ஜையில் ஏற்படக்கூடிய சில வியாதிகள் லைக் தாலசீமியா, சிக்கிள் செல் அனீமியா, அந்த மாதிரி போன் மேரோ ஃபெயிலியர், அந்த மாதிரியான ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ். நம்பர் 3, போன் மேரோ செயலிழப்பு, ஏப்ளாஸ்டிக் அனீமியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதில் யார் டொனேட் பண்ணலாம்? ஸோ யூஸ்வலாக அஃபெக்டட் பேஷண்ட்டோட கூட பிறந்த பிரதர்ஸ் அல்லது சிஸ்டர்ஸ். ஸோ அவங்க இல்லைனா சில தடவை பேரண்ட்ஸ், அவங்கக்கிட்ட நம்ம HLA டைப்பிங் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம பெஸ்ட் மேட்ச்டு டோனரை வச்சு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த டொனேஷன் பண்ணுறதுனால டோனர்ஸ்க்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அவங்களுக்கு பிளட்ல இருந்தே நம்ம ஸ்டெம் செல்ஸை ஈஸியாக பிரித்து எடுத்துகிட்டு நம்ம அதை பேஷண்ட்டோடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும்போது எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைஞ்சிடுது. ஸோ அதனால் அவங்கள வந்து ஒரு தனி அறையில் ரொம்ப ஹைஜீனிக்கான என்விரான்மெண்ட்டில் வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஒரு 3 வீக்ஸ்லேருந்து 4 வீக்ஸ், கிட்டத்தட்ட ஒரு மாதம் அவங்க வந்து அந்த தனி அறையில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அவங்களுக்கு கீமோதெரப்பி கொடுத்து அவங்களுடைய டிசீஸ்டு போன் மேரோ வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிவிடுவோம், மைலோ அப்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதற்கு பிறகு நம்ம அந்த டோனர்கிட்டருந்து எடுத்துக்கிட்ட ஸ்டெம் செல்ஸை வந்து பேஷண்ட்டுக்குள்ளே செலுத்தி அதை வந்து பேஷண்ட்டுடைய உடம்பில் செயல்பட வைக்கிறோம். ஸோ அதற்கான சில மருந்துகளையும் நம்ம அந்த போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஃபேஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான டைமில் அவங்கள இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். இன்ஃபெக்ஷன் வந்து அதற்கான சரியான ட்ரீட்மெண்ட்டையும் டைம்லி ஃபேஷனில் கொடுத்து அவங்கள ரெக்கவர் பண்ணி பிறகு நம்ம ஒரு 1 மந்த் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம். ஸோ அடுத்து ஒரு 1 இயருக்கு அவங்கள க்ளோஸ் ஃபாலோஅப்பில் வச்சுருக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சது, அவங்க கம்ப்ளீட்லி ரெக்கவர் ஆகிட்டாங்கன்னா ஐ திங்க் தே கேன் கோ பேக் டு தேர் நார்மல் லைஃப் கிராஜுவலி. தேங்க்யூ.